மாசம் 40 கோடி சம்பாதிக்கிறாரு இந்த யூடியூபர். மிஸ்டர் பீஸ்ட்னு உலக அளவுல ஃபேமஸா இருக்கிற இவருடைய உண்மை பெயர் பார்த்தீங்கன்னா ஜிம்மி டொனால்ட்சன். இவர் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் கேன்சஸ்ல தான் வசிச்சுட்டு வராரு. இவர் பார்த்தீங்கன்னா 2012ஆம் ஆண்டு யூடியூபரா ஸ்டார்ட் பண்ணாரு இவருடைய கரியரை. வெறும் 26 வயதை நிரம்பிய ஜிம்மியுடைய யூடியூபுடைய ஏறுமுகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2017ஆம் ஆண்டுல தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதற்கப்புறமா ஜிம்மி டொனால்ட்சனுடைய வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கிறதே கிடையாது. இறங்கு முகமே அவர் பார்த்ததில்லைன்னு சொல்லலாம். ஆனா அப்பப்ப அப்படி அங்கங்க சர்ச்சைகள்ல சிக்குவாரு. சர்ச்சை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தன்னுடைய தாராள குணத்திற்கு பெயர் போனவர் தான் இந்த மிஸ்டர் பீஸ்ட். இது வரைக்கும் நிறைய தொண்டு காரியங்களை செஞ்சிருக்காரு இவரு. மருத்துவமனைகளுக்கு நன்கொடை, மரங்கள் நடுறது, நன்கொடை அளிக்கிறது, கண் பார்வையற்றவர்களுக்கு இலவசமா அறுவை சிகிச்சை செஞ்சு வைக்கிறது, தன்னுடைய வீடியோக்கள் மூலமா தன்னுடைய ரசிகர்களுக்கு இலவசமா கார், அது போக பெருமளவுல பணமா பரிசளிக்கிறதுன்னு இந்த மாதிரி சில நல்ல காரியங்களையும் செஞ்சுட்டு வராரு. ஜிம்மி டொனால்ட்சன் பாத்தீங்கன்னா ரொம்ப தாராள குணமுடையவர் அப்படின்னு சொல்லப்படுது. 2012ஆம் ஆண்டு யூடியூப்ல கால் பதிச்ச மிஸ்டர் பீஸ்டோ இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா பல வீடியோக்களை அப்லோட் பண்ணியிருக்காரு. அது எல்லாமே மில்லியன்ஸ் தான். அண்ட் 2023 உடைய கணக்குப்படி பாத்தீங்கன்னா ஜிம்மி டொனால்ட்சனுடைய சொத்து மதிப்பு மட்டுமே $106 மில்லியன் மேல அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ யூடியூப் விளம்பரங்கள், தனியார் விளம்பரங்கள், தன்னுடைய சொந்த மெர்ச்சன்டைஸ் மூலமா மாசம் பாத்தீங்கன்னா 3 மில்லியன்ல இருந்து 5 மில்லியன் வரைக்கும் அமெரிக்க டாலர்கள் மட்டும் இவர் சம்பாதிச்சுட்டு வராரு, வருமானம் ஈட்டிட்டு வராரு. தான் பதிவிடக்கூடிய வீடியோக்கள்ல விளம்பரம் செய்யணும் அப்படின்னாலும் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோக்கு விளம்பரம் செய்யணும்னா $1 மில்லியன் வரைக்கும் வசூலிக்கிறாராம் இவர். மைக்ரோசாஃப்ட் மாதிரியான பெரு நிறுவனங்கள் கூட இவருடைய யூடியூப் சேனல்ல விளம்பரம் செஞ்சுட்டு வராங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவர் பாத்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு $26 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரைக்கும் வருமானம் ஈட்டி இருக்கிறதா கணக்குப்படி சொல்லுது. மிஸ்டர் பீஸ்ட்க்கு இந்த மாதிரி யூடியூப் மட்டும் தான் கேட்டா கிடையவே கிடையாது. மெர்ச்சன்டைஸ்னு சொல்லக்கூடிய பொருட்கள் விற்கும் வியாபாரம் மூலமாக மட்டுமே பல மில்லியன் டாலர்கள் பாத்தீங்கன்னா வருமானம் ஈட்டிட்டு வராரு. மிஸ்டர் பீஸ்ட் அப்படிங்கிற பேர்ல சொந்த மெர்ச்சன்டைஸும் நடத்திட்டு வராரு. இவர் பாத்தீங்கன்னா இதுல டி ஷர்ட் முதல் டீ கப் வரைக்கும் பல பொருட்களை விற்பனை செஞ்சுட்டு வராரு. இதுல இவர் பாத்தீங்கன்னா மெர்ச்சன்டைஸ் மூலமா தன்னுடைய தொழில் மூலமாக மட்டுமே $54 மில்லியன் மேல வருமானம் ஈட்டி இருக்கிறதா பாத்தீங்கன்னா கணக்கெடுப்பு சொல்லுது. சோ இதெல்லாம் பார்த்தாதுன்னு 2020ஆம் ஆண்டு ஜிம்மி டொனால்ட்சன் பாத்தீங்கன்னா தன்னுடைய பர்கர் பிராண்ட் அறிமுகப்படுத்தி இருக்காரு. மிஸ்டர் பீஸ்ட் பர்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த பர்கர் நிறுவனத்தையும் அமெரிக்கா முழுக்க 300க்கும் மேற்பட்ட உணவகங்களோட டைப் வச்சு விற்பனை செஞ்சுட்டு வராரு. இது வரைக்கும் 1 மில்லியன் பர்கர்களுக்கு மேல இவர் விற்று இருக்கிறதா நிறைய கணக்கெடுப்புல காட்டப்படுது. ஆனா உண்மையாகவே எவ்வளவு விற்பனை ஆகிருக்கு அப்படின்னு தெரிய வரல. இதுல குறிப்பிட வேண்டிய விஷயமே ஆப்பிள் ஸ்டோர்ல இலவச செயலியாக அறிமுகமாகி ஒரே நல்ல டாப் லெவலுக்கு போனது அப்படிங்கிறது இந்த மிஸ்டர் பீஸ்டுடைய பர்கர் ஆப் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது போக பாத்தீங்கன்னா தொட்டதெல்லாம் தங்கமாகும் அப்படிங்கிறது இவருக்கு தான் பொருந்தும். எல்லாமே சக்சஸ் தான் இவருடைய வாழ்க்கையில. தன்னுடைய சொந்த ஊரான கேன்சஸ்ல கால்பந்தாட்ட மைதானத்துடைய அளவிற்கு பெரிய பங்களா வச்சிருக்காரு இவரு. இது மாதிரி லாஸ் ஏஞ்சல்ஸ், லாஸ் வேகாஸ், நியூயார்க் மற்றும் ஜார்ஜியா மாதிரியான இடங்களையும் தன்னுடைய சொந்த ப்ராப்பர்ட்டியை நிறுவி இருக்காரு. இது போக சொகுசு பங்களாக்கள் மட்டுமே இல்லாம நிறைய ஆடம்பர கார்களுக்கும் இவர் சொந்தக்காரரு. மிஸ்டர் பீஸ்ட் யூடியூபர் ஜிம்மி அப்படிங்கிற அடையாளம் பாத்தீங்கன்னா இவருக்கு இத்தனையும் மீட்டி கொடுத்திருக்கு. சோ மெர்சிடஸ், ஆடி, ஃபோர்ஸ், ஃபோர்டுன்னு சொல்லிட்டு பல முன்னணி கார்களையும் பாத்தீங்கன்னா இவர் வச்சிருக்காரு.